தொடர்ந்து இது குறித்து தனது கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் டாக்டர் தமிழிசை. வணக்கம். வணக்கம். இப்ப பீகார்ல நடைபெற்ற அந்த பேரணி, அந்த பொதுக்கூட்டத்தில் அவர்கள் ஆற்றின உரையை நாம பார்த்திருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், குறிப்பா திரு ராகுல் ஆகட்டும், கடுமையா பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்து பேசி இருக்கிறாங்க. 2014 குஜராத் மாடல் என்பதே வாக்கு திருட்டு மாடல் தான், அப்ப இருந்து இவங்க ஜெயிச்ச எல்லாமே உண்மையான வெற்றி கிடையாது அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. உங்க பதில்? முதலில் ஸ்டாலின் அவங்க ஹலோ பேசுங்க மேடம், கேக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சு இங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு இங்க பனியன் போட்டுட்டு இருந்தாங்க. அதை போட்டுட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்க வடநாட்டுக்கு போகும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஆல் இண்டியா இமேஜ் தேவைப்படுது. நாங்க ஒரு அகில இந்திய கட்சி, அதனால அடுத்த மாநிலத்தோட தலைவர்களை மதிக்கும் போது உடனே நீங்க இந்தி கட்சி, தமிழுக்கு இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி அங்க போய் ஓட்டு கேட்கறதுக்கு பதிலா எலெக்ஷன் கமிஷனை குறை சொன்னா என்ன அர்த்தம்? ஹைகோர்ட்ல கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஹைகோர்ட் பாத்துக்கோ. அது மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் பாத்துக்கோ. என்னொன்னு, எலெக்ஷன் கமிஷன் கிளியரா சொல்லியிருந்தாங்க, எங்க வாக்காளர் லிஸ்ட நாங்க வெளியிட்டுட்டோம், 10 நாள் யாரும் அந்த அப்ஜெக்ஷன் சொல்லல, எதுவும் சொல்லலன்னு. ஆக நீங்களும் ஒரு குற்றச்சாட்டத்தை உருவகப்படுத்திட்டு, அது பாஜக செஞ்சதுன்னு உருவகப்படுத்திட்டு, அப்புறம் நாங்க அதை எதிர்த்து நிப்போம்னா, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல எப்படி வெற்றி பெற்றீங்க? தமிழ்நாட்டுல நீங்க வெற்றி பெற்றதெல்லாம் பொய்யான வெற்றியா? அப்படி செய்யறவங்க தமிழ்நாட்டுல செய்ய தெரியாதா? அது எல்லாமே பொய். அதனால இப்ப பிரியங்கா காந்தி எப்படி ஜெயிச்சாங்க அங்க? அப்போ நீங்க ஜெயிக்கும் போதெல்லாம் எல்லாம் சரியா நடக்குது, பாஜக பண்ணும் போதெல்லாம் மோசடி நடக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால இன்னைக்கு டிஎம்கே தலைவர் பீகாருக்கு போயிருக்கிறது இந்தி கூட்டணிக்கு எதிர்வினையத்தான் ஆற்றும். அவங்களுக்கு ஓட்டு அதனால கம்மியா தான் ஆகுமே தவிர இவங்களோட பிரச்சாரத்தினால அங்க ஒண்ணு ஓட்டு அதிகரிக்க போறது இல்லை அவங்களுக்கு. டாக்டர் தமிழிசை, இப்ப அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருல, இப்ப நான் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து முன்வைக்கிறேன், ஆனா தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து எந்த பதிலும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, இதுல இருந்து அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகலையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. தேர்தல் ஆணையம் ஒரு முறையான விளக்கம் கொடுக்க தவறுதா? அதனால இந்த குற்றச்சாட்டுகள் மக்கள் நம்புவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன கேட்டாங்க? திருவோரத்துல போய் நின்றுட்டு நீ சரியில்லைன்னு சொன்னா, நீங்க ஆத்தென்டிகேட்டடா எங்களுக்கு அபிடவிட் கொடுங்கன்னு கேக்குற, அதையே கொடுக்க மறுக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் ஒரு தன்னார்வ அமைப்பு. திடீர்னு எங்கேயுமே இப்போ நான் ஒரு டீச்சர் ஓட்டு போட்டதுக்கு, இந்த மார்க் போட்டதுக்கு நான் நல்லா தான் எழுதுனேன், நீ மார்க் தப்பா போட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஃபெயில் ஆனும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ பரிச்சை பேப்பரை கொண்டு காமி, எங்கெல்லாம் ரைட் ஆயிருக்குன்னு காமினா, நான் பரிச்சை பேப்பரை காமிக்க மாட்டேன், ஆனா நான் பாஸ் ஆனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் ஆணையம் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, நீங்க அபிடவிட் கொடுங்க அப்படின்னு. அதையே கொடுக்க மறுக்கிறீங்க. இப்படி நீங்க கேள்வி கேட்போம், நாங்க அப்படி கேள்வி கேட்கலாம்ல. அதனால தோல்வி என்று ஒப்புக்கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களின் தொண்டர்களின் கடுமையான உழைப்பை குறைத்து மதிப்பீடாதீர்கள். நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்களோ உங்க பலத்துலதான் நீங்க ஜெயிக்கிறீங்க, நாங்க எங்க பலத்துல தான் ஜெயிக்கிறோம். அதனால சும்மா போய் பேசுறதுன்னா ஏதோ உங்களுக்கு அது ஒரு விளம்பரத்தை தருமே தவிர நிச்சயமா பலனை தராது. இப்ப பீகார்ல இன்னும் 2 மாசத்துல தேர்தல் இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி இந்த மாதிரி தலைவர்கள் திரும்ப பாஜக மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது அது உங்களுக்கு தேர்தல் களத்துல பின்னடைவை ஏற்படுத்துமா? பீகார் தேர்தல் களத்துல இது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்படுத்த வேண்டும் என்று இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இவங்க என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் அங்கே மக்கள் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பார்த்துதான் அவங்க வாக்களிக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு தான் சாதகமாக அமையும். நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.